பால் சாஃப்ட் பேஸ்பால் அசோசியேஷன் அதுக்கும் உதவி அந்த ஏழை மாணவர்களுக்கு உதவி செஞ்சார், எல்லாம் கொடுத்தாரு. அந்த பிள்ளைங்களும் போயிட்டு விளையாடிட்டு வந்து இந்தியாவில் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்கு. அவர்கிட்டேருந்து வாங்கியிருக்குன்னு வாழ்த்து பெற்று வந்துட்ட பின்னால் இந்த மாதிரி அவர் மேலே ஒரு பேட் ரிலீஸ் பண்ணுறது என்னால் தாங்கிக்க கூட முடியல, சாப்பிட கூட முடியல. அதனால் ஒரு நல்ல இதயத்தை வேலை செய்ய விடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் குற்றப்படுத்துங்க. ஒரு வருஷம் அவர் என்ன செய்கிறான்னு பாருங்கள். அவர் செய்கிறது நல்ல நன்மை இருந்துச்சுன்னா டிக் போடுங்க. அதை விட்டுட்டு அவர் இது போடுறது உடனே தப்பு, இது உடனே இது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது யாராலையும் செய்ய முடியாது. நம்ம என்ன இறைவனா? இறைவன் தான் தவறில்லாமல் ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஒருத்தர் நடந்துட்டு போகிறா, இடையில ஒரு சின்ன புல் தட்டி இடருது. கண் நம்ம என்ன சொல்கிறோம், கீழேயும் பார்த்து நடக்கணும், அதே நேரத்தில் மேலேயும் பார்த்து நடக்கணும். எல்லா நேரமும் தலை குனிந்தே நடந்தால் என்ன சொல்லுவாங்க, இவருடைய பாரு கேரக்டர் பற்றியா தலை குனிஞ்சிட்டே போகிறான் பயம் அப்படின்னுவாங்க. தலை நிமிர்ந்து நடந்தனா ஒருத்தர் திமிரு பற்றியா எப்படி போகிறாருன்னு. அப்படி இல்லைங்க, தலை நிமிர்ந்து தான் நடக்கணும். ஆண் மகன் தலை நிமிர்ந்து நடக்கணும். அப்படி நடந்து போனால் தான் எல்லா காரியங்களும் வெற்றியாக செயல்பட முடியும். என் வாழ்க்கையில் நான் அனுபவப்பட்டதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே சரத்துக்கு சொல்கிறேன். சரத் அவர்களே, நீங்கள் பயப்படாதீர்கள், உங்களுடன் இறைவன் இருக்கிறார். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மீண்டும் உங்களுடைய கழக பெயர் மாறும். எங்கே உங்களை கழகப்படுத்தினார்களோ அந்த இடத்திலேயே உங்களை உயர்த்துவார் என் ஆண்டவர். எஸ், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் பேர் கலங்கப்படுத்தின பெயர்கள் எல்லாம் மாறும். கவலைப்படாதீர்கள், கடவுள் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார்கள். இத்துடன் நான் முடிச்சுக்கிறேன். என்னுடைய இதை 32 நிமிஷம் நான் பேசிட்டேன். சிஎம் அவர்களுக்கும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நல்ல ஒரு ஆராய்ச்சி, எப்பயும் எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் ஒரு ஆராய்ந்து பொறுமையாக இருந்து தான் நீங்கள் செய்யக்கூடியங்க. ஒரு நிதானம், உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு நிதானம் அப்போ பள்ளி படிப்புலேயே நான் பார்த்துட்டேன். அந்த அளவுக்கு நிதானம். தன்னை பற்றி உங்களை பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்குது. அது ஒரு தனியான ஒரு ரீலில் நான் சொல்கிறேன். நீங்கள் கார் இருந்தும் கார் இல்லாமல் எங்களோட சைக்கிளில் வருவீங்க. எவ்வளோ தூரம் சைக்கிளில் ப்ராக்டிஸ் எல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம், நடந்து பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு டீ கடையில், அந்த மசூதி மவுண்ட் ரோட்டில் உள்ள டீ கடை இருக்கும், மசூதிக்கு எதிரில் ஒரு டீ கடை. அந்த டீ கடையில் நம்ம டீயை குடிச்சிட்டு தான் நம்ம போய் ப்ராக்டிஸ் போவோம். நியூ காலேஜில் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு திருப்பி வரும்போதும் நடந்து தான் வருவோம், நடந்து போவோம். ஏன் உங்கள்கிட்ட கார் வசதி இருந்து நீங்கள் காரில் வரலாமே? அத்தனை மாணவர்களோடும் அத்தனை நண்பர்களோடும் சேர்ந்து நீங்கள் நடப்பது ஒரு நல்லதுன்றது மனதிலே அன்றே நீங்கள் தீர்மானித்து நல்லது செய்கிறீங்க. அப்பொழுது உங்களுடைய நல்ல மனசு அன்றைக்கே எனக்கு புரிஞ்சிச்சு. சரி, பரவாயில்ல, இவ்வளோ பெரிய டைரக்டருடைய பிள்ளையும் இப்படி நம்மளோட நடந்து வருது. எனக்கு இருந்தது அன்றைக்கி சைக்கிள் தான் என்னோடய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டு. நான் சைக்கிள்லே தான் போவேன், சைக்கிளில் தான் வருவேன். அதனால் நான் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சொல்லிடுவேன் பசங்கள்கிட்ட, நான் மவுண்ட் ரோடுக்கு நான் சைக்கிளில் வந்துடுறேன் சைதாப்பேட்டையிலேருந்து. நீங்கள் அந்த கடைக்கிட்ட வெயிட் பண்ணுங்கள், பஸ்ஸு விட்டு இறங்கின உடனே அந்த கடைக்கிட்ட வெயிட் பண்ணுங்கள், நான் அங்கேருந்து நம்ம போயிடலாம் ப்ராக்டிஸுக்கு. அதே மாதிரி அவங்க ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வந்தவொடனே பஸ்ஸில் ஏற்றியும் நான் விட்டுருவேன், அவங்க பஸ்ஸில் போயிடுவாங்க. இது என்னுடைய கடமை, ஆசிரியருடைய கடமை. விளையாட்டுன்னு சொல்லி கொடுத்து மற்றதில்லை. இப்படி அவர் சின்ன வயசுலேருந்து அவருடைய கேரக்டரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். மற்றவர்கள் எது கூறினாலும் நான் அதை நம்ப மாட்டேன். ஒரு நல்ல மனிதன், ஒரு நீதிமான் ஒரு ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறார். அந்த நீதிமானுக்கு வேலை செய்ய அலோவ் செய்யுங்க. பல சோதனைகள் கிடைக்கும். அந்த பல சோதனைகளிலிருந்து அவர் வெற்றி பெற்று மீண்டும் மீண்டும் அவர் தொடர்ந்து ஆட்சியை புரிவார். நன்றி, வணக்கம்.